இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா சென்ட்ரல் ஸ்டேஷன் பூங்கா, பார்க் ஸ்டேஷன் சொல்கிறோம்ல, அதுதான். இதோ பார்த்தீங்களா, அப்படியே பாருங்கள், அதோ பார்த்தீங்களா அந்த இது, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்னது சென்ட்ரல் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அதை பாருங்கள், இந்த பழச ஒரு பில்டிங் தெரியுது, அதுதான் வந்து மூர் மார்க்கெட், பழைய மூர் மார்க்கெட்டுங்க. அப்புறம் வந்தீங்கன்னா அதை பாருங்க, அதுதான் மாநகராட்சி. ஓகேங்களா? ஓகே, ஃபைன், சூப்பர்.
ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, மெயினாக வாலிபர்களே, இளைஞர்களே, ஜென்ஸ் இசட் கிட்ஸ் சுக்கே கிட்ஸ், அதெல்லாம் அந்த வீடியோ உங்களுக்கு தான். சி மைண்டு பவர், பீஸ் ஆஃப் மைண்ட், வாட் இஸ் தட் ஆக்சுவலி? என்னமோ பவர் 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 என்று பவர் பேங்க், பவர் ஸ்டேஷன், what all nonsense that is. Power means what, you know? Power station, peace of mind, power, சக்தி என்ன தெரியுமா? நீ பாசமுள்ளவனாக இருக்க வேண்டும், நேசமுள்ளவனாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், உழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நீ மட்டும்தான் பவர். அவுட்வர்ட்ஸ் இங்கே எதுவுமே பவர் கவர் சக்தி கிட்டெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல பாசம் உள்ளவன், நேசம் உள்ளவன், டவுலோடு பையன், 10 வயசு பையன்னா கூட சரி, நேர்மையான பையனா சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மூஞ்சில் ஒரே அடிச்சு மூஞ்சை ஒழிச்சு போட்டுருவான். ஆமாம், அவன் பாசக்காரன். அதான் தட்ஸ் பவர். அதுதான் கெத்து. அதுதான் பவர், சக்தி. உண்மையாக இருப்பான் பாவன், அவன் நேர்மையாக இருப்பான். அவனுக்கு எவனையும் திட்டு போய் அழிக்க போய் அவன் எவனாக இருந்தாலும் சரி, அது முதல் மந்திரியாக இருக்கட்டும், இல்லாட்டின்னா பிரதம மந்திரியாகட்டும், யாராக இருக்கட்டும், தப்பானவர்களாக இருந்தால் 10 வயசு பையன் அவர் யார் என்று தெரியவில்லை என்றால், அவர் ஒரு முதலமைச்சர் இல்லாட்டி ஒரு பிரதம மந்திரி அப்படின்னு தெரியலன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸில் தனியாக அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டா ஓங்கி ஒரே அறதான் மூஞ்சி அப்படி பேத்துக்கிட்டு அண்ணாண்டு ஓடி போடுவான். தட் இஸ் கால்டு பவர். உண்மை உள்ளவன், நேர்மை உள்ளவன், அவனுடைய கை ஓங்கி விட்டால், அவர்கள் எழும்பி விட்டால், அவர்கள் படை தொடுக்க ஆரம்பித்து விட்டால், இந்த நாசமாக போன சமூகம் ஒன்றுத்துக்கு இல்லாமல் 10 பைசாவுக்கு இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி உங்கள்கிட்ட சக்தி இல்லாமல் போனது காரணம் என்ன? பசியும் பட்டினியுமா நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கார்பரேட் கம்பெனிக்காரன் உன் பணத்தெல்லாம் உறிஞ்சி, ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஆனால் அவன் சந்தோஷமாக இல்லை, அது வேறு விஷயம். எந்த ஒரு பணக்காரனும் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாகலாம் கண்டிப்பாக கிடையாது. உலகத்திலே ஒரே ஒரு ஹாப்பியஸ்ட் நான் இருக்கிறான்னா அது ஜான் பாஸ்கோ தான். ஆமாம், சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் ஹாப்பி. வேறு யாராவது உங்களில் ஒரே ஒரு ஆள் ஹாப்பியாக இருக்கிற சொல்லி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு. நீ 5000 கப்பல் வச்சுருந்தாலும் சரி, 5 லட்சம் கோடி பணம் வச்சுருந்தாலும் சரி, யூ டோன்ட் ஹவ் ஹாப்பினஸ், யூ டோன்ட் ஹவ் மைண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் உங்கள்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் ஏழை மக்களை வாட்டி வதச்சி, எந்த ஒரு இன்னும் சுடுகாட்டுக்கு போகிற உனக்கு எதுக்குடா ஆடிக்காரு, மயிலுக்காரு, மண்ணாங்கட்டிக்காரு, சாகும்போது எடுத்துனா போகிற. ஆனால் நான் போட்ட அலெக்சாண்டரே எடுத்துகிட்டு போகல, நீ என்னத்தை எடுத்துன்னு போகிற? ஸோ ஏழைகளை வதைப்பது, பெத்த பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விடுவது செய்யாத பெற்றோரே. ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங். வாலிபர்களே, இளைஞர்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்றால் எவன் ஒருவனும் இந்த உலகத்தில் எதுக்கும் ஏங்கவும் மாட்டான், பயப்படவும் மாட்டான். அவன்கிட்ட ஏதாவது இருந்தால் தானேப்பா திருடிட்டு போயிடுவான், இல்லை பிடுங்கிட்டு போயிடுவான் சொல்லிவிட்டு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கணும். அவங்கள்ட்ட தான் ஒன்றுமே இல்லையே. அவன் எவ்வளோ பெரிய சக்தியை கூட சாதாரணமாக பார்த்துடுவான். ரைட்டா? இப்போது இந்த மோந்தா புயல் எங்கேயோ இந்த பக்கம் மசிலிப்பாட்டினமோ எங்கேயோ அது சரியாக தெரியல, பட் கடந்திருக்கு. பெரிய சேதாரத்தை, நாசத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம், வீடு தோட்டம் பண்ண எல்லாம் மண்ணா போயிருக்கும். ஜஸ்ட் லிசன் மேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இனி வருங்காலங்களில் பூரா பேரிடர்கள் தான், பேரழிவுகள் தான். இயற்கை நீதியை நிலைநாட்ட வேண்டுமேப்பா. இங்கே நீதி செத்து போய் கிடக்கு, தர்மம் அழிஞ்சு போயிடுச்சு. இன்று நேற்று இல்லை, இது காலங்காலமாக அழிந்து போய் கிடக்கிறது. தர்மம், நீதி, நேர்மை, உண்மை எல்லாம் அழிந்து போலி, பித்தலாட்டம், அயோக்கியம், திருடன், முள்ளமாரி, முடிச்சவுக்குறவன், அரசியல்வாதி, அசிங்கம் பிடிச்சவன், கார்பரேட் கம்பெனிக்காரன் எல்லாம் எப்படி உயர்ந்தான்? ஏழைகள், தொழிலாளர்களை மிதித்து சவுக்கு அடி கொடுத்து வரியை அவர்கள் மேல் திணித்து எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்கப்பா? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே? ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இனி இயற்கையின் சீற்றம் அதிகமாக இருக்கும்.
இயற்கை அழிவுகள் அதிகமாக இருக்கும். நீ ஏற்கனவே அழிச்சிட்ட, எல்லாத்தையும் சுத்திட்ட, மண்ணெல்லாம் தோண்டிட்டயா. மண்ணு தாய்க்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு தாயை வெட்டி நோண்டி இதில் அகழ ஆராய்ச்சியா? என்ன அகழ ஆராய்ச்சி? மண்ணை வெட்டுவது அகழாட்சியா? 2000 3000 10,000 வருஷத்துக்கு இருந்தது நீ கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்காமல் போனா என்ன? இருக்கிறவனுக்கு சோறு இல்லை. செத்து போனதுக்கப்புறம் பால் ஊற்றுவானாமா, இருக்கும்போது சோறு போடல, பச்சை தண்ணி கொடுக்கல. செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு மாலை சிலை. என்னடா அவங்களுடைய போலித்தனமான வாழ்வு. இனி பேரலை வரும், பேரலைகள் வரும், உன்னை அப்படியே தூக்கின்னு போயிடும். உண்மையாய் இருந்தவன் மட்டும் பிழைப்பான், உண்மை அல்லாதவன் எல்லோரும் இனி இறப்பான். இது இயற்கையின் நீதி. இயற்கைக்கு இப்பொழுது தான் எல்லாரையும் என்னவா சவுக்கு கொண்டு அடிக்க வேண்டும் என்று தோன்றியிருக்கிறது. அதனால்தான்